Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ரெண்டு அப்டேட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று, உங்களுடைய ரிசல்ட் டேட் என்ன, ஏன்னா அதை பற்றி ஒரு கன்ஃபியூஷனே நம்மளுடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். ரெண்டாவது, உங்களுடைய வேல்யூஷன் எப்படி நடந்தது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுடைய வேல்யூஷன் 18ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் 18 முடிஞ்சிருச்சு. ஸோ அது சம்மந்தமாக நம்ம ஒரு டீட்டெயில்டான வீடியோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். 11th 10th ஸ்டாண்டர்டுக்கும் நேத்தோட வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 30ஆம் தேதியோட ஏப்ரல் 30ஓட 11th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் பப்ளிக் பேப்பர்னுடைய வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த வேல்யூஷன் எப்படி நடந்திருக்குது, லிபரலாக நடந்திருக்கா, ஸ்ட்ரிக்டாக நடந்திருக்கா, சென்டம் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம வேல்யூஷன் அப்டேட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமுடைய ரிசல்ட் டேட் சொல்கிறேன், சரியா? இப்போது 12th ஸ்டாண்டர்டுக்கு வேல்யூஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மார்க் தான் உங்களுக்கு அடுத்து நீங்கள் என்ன மாதிரியான காலேஜஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க, என்ன கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத டிசைட் பண்ணுறதே உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டுடைய மார்க் தான். அதனுடைய கட் ஆஃப் பேசிஸில் தான் உங்களுக்கு எல்லா காலேஜினுடைய அட்மிஷன்ஸுமே நடக்கும். ஆனால் 12th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுடைய பப்ளிக் மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்து +1ல் நீங்கள் என்ன கோர்ஸ் உங்களுக்கு சூஸ் பண்ண போகிறீங்க, +1 +2ல் என்ன கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு அதிகமாக எடுத்தால் தான் பயோமேத்ஸ் கேட்டகரி கிடைக்கும். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு ஆர்ட்ஸ் குரூப் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு +1 +2ல் என்ன மாதிரியான கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் 10th ஸ்டாண்டர்டுக்கும் இந்த பப்ளிக் மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் 11th ஸ்டாண்டர்டுக்கு இந்த பப்ளிக் மார்க் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு அட்மிஷனுக்குமே உங்களுக்கு இந்த +1 மார்க்கை சூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கு உங்களுக்கு +1 அட்மிஷனுக்காகவும், 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கு உங்களுக்கு காலேஜ் அட்மிஷனுக்காகவும் உங்களுக்கு யூஸ் ஆகுதே தவிர, +1ல் நீங்கள் பாஸா அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு காலேஜ் அப்ளிகேஷன்லையுமே கேட்பாங்களே தவிர, அதனுடைய மார்க்கோ இல்லை அதனுடைய கட் ஆஃப்லையோ எதுலேயுமே உங்களுக்கு கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம 11th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் எனக்கு சந்தோஷம் சார், வீட்டில் அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால் 11th ஸ்டாண்டர்டுடைய வேல்யூஷன் எப்படி நடந்திருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ 11th வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நானும் வேல்யூஷனுக்கு போனேன், சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நம்ம ஒரு கேம்புக்கு போய் நம்ம வேல்யூஷன் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி 11th ஸ்டாண்டர்டுடைய வேல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிபரலாக தான் நடந்திருக்குது, சரியா? 12th ஸ்டாண்டர்டுடைய வேல்யூஷனும் லிபரலாக தான் நடந்துச்சு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வேல்யூஷன் லிபரலாக தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்டம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக வந்தது 12th ஸ்டாண்டர்டில், சரியா? பட் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் வேல்யூஷனும் லிபரலாக தான் இருந்தது. சென்டம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாகவே வந்திருக்குது. அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு மேத்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டம் நிறையாவே வந்திருக்கிறதா மேத்ஸ் சப்ஜெக்ட் வேல்யூஷன் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் 12th ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது 11th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் வேல்யூஷன்ஸ், தமிழ் லாங்குவேஜ் தவிர்த்து சப்ஜெக்ட் வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மார்க் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லா டீச்சர்ஸுமே சொன்னாங்க. ஸோ அதனால் 11th ஸ்டாண்டர்டுடைய வேல்யூஷன் ரொம்ப ரொம்ப லிபரலாக தான் நடந்திருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அதுவும் ரொம்ப பாஸ் பண்ணிடுவேன்னா தெரியல சார், ரொம்ப கம்மியாக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்றுமே எழுதலை சார், நான் பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் கேட்குறீங்க, சார் 25 மார்க்கு பாஸ் மார்க்கு, நான் ஒரு 15 மார்க்குக்கு தான் சார் எழுதியிருக்கேன், இன்னொரு 10 மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ ஒரு 25 மார்க் பாஸ் மார்க் தமிழ் இங்கிலீஷில், அப்புறம் அந்த எக்கனாமிக்ஸு மேத்ஸ் இதுலாம் 25 மார்க் பாஸ் மார்க்னா அட்லீஸ்ட் ஒரு 22 23 20 அந்த ஒரு அரௌண்ட் கொஞ்சம் பக்கத்தில் வர்றது அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கரெக்டு. அப்புறம் ஒரு சில கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், அதில் ஏதோ ஒரு ஸ்டெப்ஸுக்கு 1 மார்க் 1/2 மார்க் அப்படி போட்டு கூட பாஸ் பண்ணலாம். எழுதுனதே 15 மார்க்குக்கு தான் சார் எழுதியிருக்கேன், 20 மார்க் தான் சார் எழுதியிருக்கேன், வேறு அதுக்கப்புறம் எதுவுமே நான் அட்டன் பண்ணவே இல்லை.
அட்டன் பண்ண எல்லாமே தப்பு அப்படின்றப்போ அது நான் பாஸ் பண்ணுவேனா அப்படின்ற கொஷின் அது கடவுள் கையில் தான் இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு திருத்தினவங்க கடவுளாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு அவங்களுடைய மென்டாலிட்டியிலேருந்து திருத்தி மார்க் கம்மியாகவும் போட்டிருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. மற்றபடி ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, பர்டிகுலராக ஆர்ட்ஸ் குரூப்பில் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் 11th காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸில் அதிகமான பேர் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறதாகவும் ஃபெயிலியர்ஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி கம்பேர்டு வித் ப்ரீவியஸ் இயர்ஸ். இதுக்கு முந்தின வருஷம் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சென்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்குதான். ஏன்னா இந்த வருஷம் 11th பொறுத்த வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் குரூப் சப்ஜெக்ட்ஸை விட ஆர்ட்ஸ் குரூப் சப்ஜெக்ட்ஸோட கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ அது ஒரு ரீசனாகவும் இருக்கலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல சென்டம்ஸ் வந்திருக்கு. சயின்ஸ் குரூப்லையும் நிறைய சென்டம்ஸ் வந்து இருக்கிறதா தகவல். சரியா? ஸோ இதான் வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கான அப்டேட். நெக்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் எப்போவுமே லிபரலாக தான் நடக்கும். எந்த வருஷமே ஸ்ட்ரிக்டாக நடந்ததா ஹிஸ்ட்ரியே கிடையாது, வரலாறே கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் வேல்யூஷன் வந்து எப்போவுமே லிபரலாக தான் நடக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ 11th 12th வேல்யூஷன் நடக்கிறப்போ ஒரு டீமில் வந்து 6 டீச்சர்ஸ் தான் திருத்துவாங்க. இப்போ 10th வேல்யூஷன் அப்போ ஒரு டீமில் 8லேருந்து 10 டீச்சர்ஸ் திருத்துவாங்க. அப்போ அதில் நமக்கு வந்து ரொம்ப நம்ம ஒன்றா பார்த்து உட்காந்து திருத்திக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் அதிகமாகும். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு நாளுக்குள்ளே நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட பேப்பர்ஸை முடிக்கிறதுல ரொம்ப சிரமமாயிடும். ஸோ அதனால் 10th ஸ்டாண்டர்ட் வேல்யூஷன் எப்போவுமே லிபரலாக தான் நடக்கும். இந்த வருஷமும் லிபரலாக தான் நடந்திருக்கு 10th ஸ்டாண்டர்ட். அது மட்டும் இல்லாமல் எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு ஈஸியாகவும் வந்துருச்சு. கரெக்டா? சோசியலில் ஒரு அந்த 1 மார்க் பிரச்சனையாக இருந்துச்சு, அதுக்கு அவங்க கவர்மெண்ட்லேருந்து மார்க்கும் கொடுத்துட்டாங்க. மேத்ஸில் ஒரு 2 1 மார்க் மட்டும்தான் கஷ்டம், அதுக்கு அவங்க மார்க் கொடுக்கல. மேத்ஸ் தவிர்த்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஈஸியாக தான் வந்தது கொஷின். ஸோ அதனால் மார்க்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல மார்க் தான் வரும். இதில் சயின்ஸ்லையும் சோசியல்லையும் சென்டம்ஸ் அதிகம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு மேத்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மேத்ஸில் நிறைய பேர் அந்த 1 மார்க்கில் கோட்டை விட்டுட்டதாக கேள்விப்பட்டோம். அதை கம்பேர் பண்ணும்போது சயின்ஸ் சோசியலில் கொஞ்சம் சென்டம்ஸ் இந்த வருஷம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அந்த சென்டமில் நீங்களும் ஒரு மாணவராக இருக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் ஈஸி தான், வேல்யூஷனும் நல்லா லிபரலாக தான் நடந்திருக்குது. மார்க்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அபோவ் 95 வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதில் ஒரு மாணவர்களாக இருக்கலாம். சென்டமும் வரலாம். தமிழ் இங்கிலீஷில் வந்து சென்டமும் இந்த வருஷம் கொஞ்சம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இதுதான் 10th ஸ்டாண்டர்டுக்கான வேல்யூஷன் அப்டேட். 12th நம்ம தனியாக ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவே போட்டோம். ஸோ அதனால் அதே மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ண இதில் விரும்பலை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்டுடைய வேல்யூஷனும் லிபரல், 11th ஸ்டாண்டர்டுடைய வேல்யூஷனும் லிபரல், 12th ஸ்டாண்டர்டுடைய வேல்யூஷனும் லிபரலாக நடந்திருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல மார்க் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய மார்க், நீங்கள் எவ்வளோ மார்க்குக்கு எழுதியிருக்கீங்களோ அந்த மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். சரியா? ஒரு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம், கண்டிப்பாக அதுக்கான பலனை வந்து நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டில் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம் டேட் சொல்லிடுறேன். சரியா? சரி, ரிசல்ட் டேட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 12th தான் நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 10th 11th. சரியா? 12th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கான ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/5/2025. இதில் எந்த சேஞ்சும் கிடையாது, இது வரைக்கும் எந்த சேஞ்சும் கிடையாது. கவர்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண டேட் உங்களுக்கு 9ஆம் தேதி தான், காலையில் 9:30 மணிக்கு. ஓகேவா? அஃபிஷியலாக இன்னும் ஒரு 2-3 நாளில் சர்க்குலர் கொடுத்துருவாங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு 19/5/2025. 11th ஸ்டாண்டர்டுக்கும் 19/5/2025. 10th ஸ்டாண்டர்டுக்கும் 19ஆம் தேதி தான், 11th ஸ்டாண்டர்டுக்கும் 19ஆம் தேதி தான், ஒரே நாள்லேயே பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரே நாளில் பப்ளிஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு காலையில் 9:30 மணிக்கு பப்ளிஷ் ஆயிரும். சரியா? 11th ஸ்டாண்டர்டுக்கு மதியம்
எனக்கு தெரிஞ்சு ஒரு 2:30க்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரு வருஷம் அந்த மாதிரி தான் பப்ளிஷ் பண்ணாங்க. 10th 11th ஒரே டைமில் ஒரே நாளில் 10th காலையில் 9 மணிக்கும் 11th மதியம் 2:30 மணிக்கும் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதே மெத்தடில் இந்த வருஷமும் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டைமிங் இன்னும் சொல்லலை. சரியா? 12th 9ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு, 10th 11th 19ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் இன்னும் சொல்லலை. 12th ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு நமக்கு அஃபிஷியலாக சர்க்குலரில் டேட்டும் டைமும் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கான ரிசல்ட் அப்டேட் அண்ட் பேப்பர் வெலிஷன் அப்டேட்டு. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேட்குறேன். தேங்க்யூ.